கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே நிறைய வசனங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், தேவன் நமக்கு தந்ததை உணர்ந்து அதை விசுவாசித்து நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் தந்த வார்த்தைகளை வைத்து அதை நம்பி நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கர்த்தருக்காக வாழ நம்ம பிரயாசப்படலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம எதனால் அந்த நாளை விசுவாசத்தோடு காண்கிறோம், எதை குறித்த விசுவாசத்தோடு காண்கிறோம், கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏன்னா கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலைகள் கூட என்ன பண்ணியிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இப்பொழுது நாம் நடக்கிற இந்த பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கை போன்றதாக கூட இருக்கலாம். அநேக கேள்விகள் நம்மை நோக்கி வரலாம். அநேக வேதனைப்படுத்தும் நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம். மற்ற ஜனங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும்படியாக எல்லாமே செய்யலாம். நமக்கு கூட தோணலாம், இனி நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா, இனியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்படியான சில சூழ்நிலைகள் கூட நமக்கு வரலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தேவஜனங்களாகிய நாம் கடக்க என்ன காரணம், அந்த நாளிலும் அதற்கு முன்பதாகவும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை, இதை விசுவாசித்து இந்த நாள் வரைக்கும் கண்ட தேவஜனங்களே, உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த நாளிலும் மீண்டும் ஒரு வார்த்தையை தந்து அவர் தந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த வசனம் நமக்கு எதை காண்பித்து தருகிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நமக்கு காண்பித்து தருகிறது. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த வசனத்திற்கு முன்பதாக உள்ள வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் என்கிற ஸ்திரீ கர்ப்பவதியானதுனால யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை தள்ளிவிட மனதாயிருந்தார். அப்பொழுது என்னாச்சு, ஒரு தேவதூதன் சொப்பனத்தில் யோசேப்போடு கூட, மரியாளுக்குள் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, இதுதான் தேவ திட்டம் அப்படின்னு சொல்லி மரியாளை யோசேப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவதூதன் யோசேப்பை எச்சரிக்கிறான். எல்லா காரியங்களையும் தேவதூதன் அறிவிப்பதையும் இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவங்கள்லாம் எதனால் நடந்துதான், இதற்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இவைகளெல்லாம் நடந்துதான். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆகாஸ் ராஜாக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனால் முன் அறிவிக்கப்பட்ட, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவனால் முன் அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டது. ஆனால் அது எப்பொழுது நிறைவேறினது, எப்பொழுது ஏற்ற காலம், தேவன் குறித்த ஏற்ற காலம் வந்ததோ அப்பொழுது அது நிறைவேறினது. அதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியே இதெல்லாம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஒருவேளை நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம், இல்லைனா நம்மை குறித்து நம்ம பெற்றோருக்கு கூட ஆண்டவர் சில வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கலையே. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிதானே தேவன் எனக்கு நியமித்த பாதையில் பொறுமையோடு ஓடுறேன் அப்படிங்கிற எண்ணம் சில நேரங்களில் நமக்குள்ள சோர்வை கொண்டு வருது. காத்திருக்கிற காலம் அதிகமாகும் பொழுது நம்மை அறியாமலே நமக்குள்ள சோர்வு வந்துடும். சோர்வு வருவது மனுஷ இயல்பு தான். ஆனால் அந்த சோர்விலே நாம் இன்னும் மூழ்கி போய் தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது, அந்த கேடுள்ள நிலைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்று தேவஜனங்களாகிய நம்மோடு கூட அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் மல்கியா துவங்கி புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகம் மத்தேயு சுவிசேஷம் வரைக்கும் இடையில் உள்ள காலம் ஒரு இருண்ட காலம். ஒரு 400 வருஷம் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படாமல், எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பாமல், தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தொடர்பில்லாமல், தேவ ஜனங்கள் ஒரு இருண்ட நிலையில் இருந்த அந்த காலத்தை ஒரு இருண்ட காலம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இருண்ட காலத்தில் அந்த ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்குள் எவ்வளவாய் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் எங்களுடைய முன்னோர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே,
சொல்லப்போனால் ஆதியாகமத்தில் துவங்கி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவனே அதை முன்னறிவிச்சிருக்கிறாரு. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பாயை உண்டாக்குவேன், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி சர்ப்பத்தை சபிக்கும் பொழுது, சர்ப்பத்திற்குள் இருந்த பிசாசை சபிக்கும் பொழுது தேவன் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதியாகமம் துவங்கி இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அது சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் எப்பொழுது ஏற்ற காலம் வந்ததோ அப்பொழுதுதான் அது நிறைவேறிற்று. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த தேவ திட்டம் அது போடப்பட்டு விட்டது. நம்மை குறித்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய பெற்றோருக்கோ இல்லை நமக்கோ, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதோ, இல்லை நம்ம ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போதோ, ஒரு தேவையில் இருக்கும்போதோ, ஒரு பிரச்சனையில் இருக்கும்போதோ, இல்லை எந்த சூழ்நிலையில் இருக்கும்போதும் தேவன் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகள், நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் அதை மறந்து போக அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நிச்சயமாக இதை நிறைவேற்றுவார். நம்ப முடியாத ஒரு காரியம் உலக பிரகாரமாய் பார்த்தால் அறிவித்ததை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்த நம்முடைய கண்கள் அதை நிறைவேறினதாக எழுதப்பட்ட வசனத்தையும் பார்க்கிறது. அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அதை உறுதிப்படுத்துகிறது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியே தேவன் எல்லாவற்றையும் செய்தார். வார்த்தையை தந்தது தேவனானால் நிச்சயமாய் அதை அவருடைய ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருந்தது போல அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றவும் நாம் காத்திருக்க வேண்டும். நாம ஏதாவது ஒரு காலத்தை பிடிச்சி வச்சுட்டு இந்த காலத்துக்குள்ள ஆண்டவர் செய்யணும்னு நினச்சா அது நம்முடைய மதியினம். தேவன் தேவஜனங்களாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறது அதுதான். சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடந்து முடிந்தது. ஒருவேளை சொன்ன தீர்க்கதரிசிகள் அப்போ உயிரோட இல்லை, ஆனால் சொன்ன தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவருக்கு முடிவு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நமக்கு வாக்கு திட்டமாய் தந்திருக்கிறார். நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு அதை அவருடைய ஏற்ற காலத்தில் தெரியப்படுத்தினார். அவர் அதை அவருடைய ஏற்ற காலத்திலே செய்து முடிப்பார். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற நல்ல தேவன், நல்ல தகப்பன் கைவிடவே மாட்டார். தேவஜனங்களாகிய நாம் சோர்ந்து போகாமல் வார்த்தையை தந்த தேவனை பற்றி கொள்வோம். நிச்சயமாய் அதை செய்து முடிக்க அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு மாறாத நல்ல தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். சொன்னதை செய்து முடிப்பார், வசனித்ததை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.